கபிசவன் சேனல் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வெடி சத்தத்துடன் உங்களுக்கு பலகாரம் செஞ்சுக்கிட்டே நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு பிடித்தமான ஒரு சுய உண்மைதான். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு லைவில் இன்றைக்கி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்க்கலாம். நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் எடுத்ததை நான் நல்லா கழுவிட்டு குக்கரில் 3 விசில் வர அளவுக்கு நான் வைக்க போகிறேன். வச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அடுத்த பொருள்லாம் தேங்காய், ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். இது உங்கள் வீட்டில் என்ன வெல்லம் கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை நான் போடுவேன், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 3 விசில் வந்துருச்சு. எடுத்து பார்ப்போம். கடலைப்பருப்பு நல்ல நசுக்கு பதம் இருந்தால் போதும். ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பூரணம் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த ஸ்வீட்டும் சேர்ந்து அது வரும்போது குழப்பு இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தான் இந்த கடலைப்பருப்பை ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம சுட சுட எடுத்து அரைச்சிங்கன்னா இது மையாது. ஏன்னா நம்ம குக்கரில் வேக வச்சு முந்தியெல்லாம் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு உரலில் ஆட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் கொஞ்சம் சூடோடு ஆட்டினா தான் மையும். இப்போ நம்ம மிக்சியில் போட முடியாது. அதனால் மிக்சியில் நல்லா போடணுன்னா நல்லா இந்த பருப்பு ஆறணும். ஆறின பிறகு பல்ஸில் ஒரு 3-4 தடவை போட்டிங்கன்னா போதும். ரொம்ப இதை மைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொரகொரப்பாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு வானல் எடுத்துக்குவோம். நல்ல அகலமான வானலை எடுத்துக்கிறேன். அதில் நம்ம இந்த ஒரு தேங்காவை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த வானலில் வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப நேரம் வறுக்கணுன்னா இல்லைங்க. அதே மாதிரி ட்ரையாகவும் வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். ஈரம் இருந்தால் தான் அந்த தேங்காய்க்குள்ளே வாசனையும் இருக்கும். அந்த தேங்காய் நமக்கு வாயில் கடிப்படும் போது அது நல்லா ட்ரையாக வறுத்துட்டா அது கடிப்படும் போது ஒரு மாதிரி வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நொரன்னு இருக்கும். இந்த அளவுக்கு ஈரம் பாருங்கள். தொட்டவுடனே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க. இப்போ நம்ம அதில் வெல்லத்தை எடுத்து பார்ப்போம். நான் துருவி எடுத்துட்டேன் வெல்லம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை பல்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அந்த தேங்காய் வறுத்து வச்ச அந்த வானல்லே நம்ம இந்த கடலைப்பருப்பை நம்ம பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா அதில் போட்டு கலந்துக்குங்க. ஏன்னா நம்ம அப்படியே வச்சு பாகு தனியாக காய்ச்சி அதில் கொஞ்சம் போட்டு அதெல்லாம் நம்ம எதுவும் செய்யலை. நம்ம அதிலே கிண்ட போகிறோம். இப்போது நம்ம தேங்காய் போட்டாச்சு, கடலைப்பருப்பு நல்லா அரைச்சி போட்டாச்சு மிக்சியில் பல்ஸில் போட்டு. இப்போ ஏலக்காய் தூளை நல்லா நம்மளுக்கு தேவையான வாசனை வேணும் இல்லையா, அந்த அளவுக்கு வரும்போது நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்குவோம். வெல்லம் இந்த பாகு வெல்லன்றதுனால இதில் மண் இருக்காது, கல் இருக்காது, எதுவும் இருக்காது. அதனால் நான் அப்படியே போடுறேன். ஒருவேளை உங்கள் ஊரில் கிடைக்கிற வெல்லம் கல் மண் எதனா இருந்ததுன்னா நீங்கள் தனியாக அதை கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு பாகு பதம் வர மாதிரிலாம் செய்ய வேண்டாம். லைட்டாக நீங்கள் அது கொதி வந்தோடனே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஆனால் வடிகட்டிடுங்க. உங்களுக்கு உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய வெல்லத்தில் தூய்மை இருக்காதுன்னா. இது பாகு வெல்லம் நாங்கள் வாங்குறதுனால மேக்ஸிமம் இதில் ஒன்றுமே இருக்காது. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் அப்படி இருந்ததில்லை. அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. இப்போ இது நல்லா வதக்கிடுங்க. அதிலே போட்டு வதக்கும் போது உங்களுக்கு இது பாகு பார்த்திங்களா எப்படி அதிலேருந்து பிரியுது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி போட்ட கடலைப்பருப்பு எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பாகு மாதிரி வரும். நல்லா நீங்கள் தீயை ரொம்ப வைக்காதீங்க, மீடியம் சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இது ரொம்ப கையில் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்ப்பேன். வேண்டான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிசைஞ்சு அந்த மைதா மாவில் நம்ம டிப் பண்ணி போடுறப்ப அதை கடித்து அந்த எண்ணெயோட வெந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். அந்த மனம், அந்த நெய்யோட வாசனை, இந்த பாகுவோட வாசனை. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அந்த வாசனை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து ஆற வைக்கணும்.
ஒரு 1/4 மணி நேரம்னாச்சும் நல்லா ஆறணும். இப்போ நல்லா அதில் வானல்லேருந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இவ்வளோதாங்க இதோட வேலை. இந்த பூரணம் மட்டும் நல்லா கரெக்டாக செஞ்சுட்டாலே போதும். அது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக மைதா மாவு எடுத்துக்குவோம். மைதா மாவு நீங்கள் உங்களுக்கு தேவையான அது இப்போ எத்தனை அளவுக்கு நீங்கள் போடுறீங்கன்னு பார்த்துங்க. நான் ஒரு சின்ன டம்ளர் ஒரு 200 கிராம் கம்மியாக இருக்கும் அந்த டம்ளரில் தான் நான் போட்டிருக்கேன். இதை அளந்து காட்டணும்னு நினச்சேன். கையிலே அளந்து அப்படியே போட்டுட்டேன். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. தேவையான பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை போட்டுங்க. தண்ணி லைட்டாக விட்டு ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருந்தால் போதும். இப்போ நல்லா அந்த நம்ம கிண்டி வச்ச பூரணம் நல்லா ஆறி போச்சு. இப்போ நல்லா ஒரு உருண்டையாக நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் பாருங்கள், ஓரளவுக்கு நான் இந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் அதாவது ரொம்ப குட்டி குட்டியாலாம் நான் செய்ய மாட்டேன். ஓரளவுக்கு நார்மல் மீடியம் சைஸில் உள்ள உருண்டையை எடுத்துக்குவேன். எடுத்து நம்ம பிடிச்சி வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய்ஞ்சி பிறகு தான் போடணும். எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா அப்படியே பிரிஞ்சிரும். அதனால் இது ஜாக்கிரதையாக போடும்போது கொஞ்சம் கவனிச்சு போட்டுக்குங்க. இப்போ எல்லா உருண்டையும் நான் பிடிச்சி வச்சுட்டேன். 1/4 கிலோ கடலைப்பருப்பு, ஒரு தேங்காய், அவ்வளோதாங்க. இதுக்கு வெல்லம் 1/4 கிலோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் இனிப்பு ரொம்ப வேண்டான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கிங்க. நான் பாகு வெல்லம் எடுத்து அதனால தான் இந்த கலரில் வருது. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுடுங்க. நல்லா ஹைலே இருக்கட்டும் எண்ணெய். நீங்கள் சிம் பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம எண்ணெய் சட்டிக்கிட்ட வந்த பிறகு தீ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். நல்லா வெந்து திருப்பி விடும்போது தான் நீங்கள் மீடியம் சிம்மில் வைக்கணும் ஸ்டவ்வை. இப்போ நம்ம டிப் பண்ணி ஒன்றா போடுங்க. கையில் படாமல் போடுங்க. 2வது எண்ணெயில் போய் உங்கள் விரல் பற்றக்கூடாது, ஜாக்கிரதையாக போடுங்க. அது நல்லா உருட்டி விட்டு எடுத்து போடுறது. சில பேர் ஸ்பூனில் போடுறாங்க, நீங்கள் ஸ்பூன்லேயும் போடுங்க. எனக்கு பழக்கம் இருக்குது, நான் கையிலே எடுத்து போடுறேன். நீங்கள் ஸ்பூனில் போடுறீங்கன்னா நீங்கள் ஸ்பூன்லேயும் போட்டுக்கலாம். இப்படி நல்லா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ட்ராப் விழுந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இப்போ நீங்கள் திருப்பி விடுங்க. இப்போ சிம்மில் ஆக்கிடுங்க, மீடியம் வச்சுருங்க. அந்த தீயை மீடியத்தில் வச்சு நீங்கள் எடுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டு எடுங்க. ஆனால் அது கொஞ்சம் சலசலப்பு அடங்கிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வடிகட்டி பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா ஆறட்டுன்னு எல்லாருக்கும் கொடுங்க. இந்த தீபாவளியில் இந்த இனிப்பை செய்து கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குங்க. எல்லாருக்கும் எல்லா இன்பமும் இனிப்பாக இருக்கட்டும்னு வாழ்த்துறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள், அதுவே எனக்கு போதும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி ஹாப்பியாக கொண்டாடுங்க. பாய்.